சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9604265000. இன்று சின்னத்திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் முதல் 200 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த தொழிலை 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர்மலை கடிவாரத்தில் இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்காரு. 18 சித்தர்கள், அவர்கள் சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர்மலை கடிவாரத்தில் இந்த தொழிலை முதல் ஆரம்பித்து தொழில் துவங்கி நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. முத்துலிங்கசாமி அவர்கள் இந்த தொழிலை நடத்திக்கிட்டு வரும்போது அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை யாவும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான ரத்னவேல் வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை யாவும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்னவேல் வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்கள் யாவும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் எனக்கு மருந்து தயாரிக்கும் முறைகள் மற்றும் மூலிகை விஷயங்கள், பாட்டனார், தகப்பனார், முப்பாட்டனார்கிட்ட கற்று வந்த விஷயங்கள் யாவுமே எனக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். நான் எனது ஒரே மகன் சிவராஜ் சஞ்சய்க்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும், சஞ்சயனுடைய ஒரே மகன் சிவராஜ் சிவிக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கோம். என் மனசில் இருக்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சொல்லி வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி அதிகபட்சமாக சொல்லி வந்துட்டுருக்கேன். ஏன்னா சமீபமாக பார்த்திங்கனாக்கா
இந்த பலகீனத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது 6 பேர் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. ஒரு பையன் தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டால் அவனால் 6 பேர், எதிர் திசையில் 6 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இதை அதிகபட்சமாக கையில் எடுத்து இந்த சிகிச்சையை வந்து நான் சொல்லி வந்துட்டுருக்கிறேன். சமீபமாக சென்னையிலேருந்து சிகிச்சைக்காக 2 பேர் வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது நான் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கும்போது உள்ள வந்து என்னுடைய ஆஃபீஸ் எனக்கு எதிரில் வந்து உட்காந்தாங்க. என்ன தம்பி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பசங்க சொல்லும்போது இந்த பலகீனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அதிகபட்சமாக சொல்லி வந்தாங்க. ஏப்பா இது முன்னாடியே வந்து செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லைங்க எங்கள் குடும்ப டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி தூக்கத்தில் ஒன்றுக்குள்ளே வெளியாகிட்டு இருக்குது, அதே மாதிரி ஒரு சில சமயத்தில் நான் கைப்பழக்கத்தில் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறது தவறே கிடையாதுப்பா, இந்த சித்த வைத்தியருங்க தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏமாற்றிக்கிட்டு சுற்றுறாங்க. இந்த கைப்பழக்கத்தில் வந்து தவறு செய்கிறது தப்பே கிடையாது. அதே மாதிரி தூக்கத்தில் போகிறதும் ஒன்றுக்குள்ளே கலந்து போகிறதும் மலத்தில் கலந்து போகிறதும் தவறு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உன்னுடைய உடம்புல அபரிதமான இந்திரியம் உற்பத்தி அதிகமாக ஆகுது. உன் உடம்புல வந்து விந்து கட்டுப்பாடுங்கிறது அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. அதனால் நீ ஒரு நாளைக்கு 2 முறை தப்பு செஞ்சாலும் 3 முறை தப்பு செஞ்சாலும் உனக்கு ஒன்றுமே ஆகாது, ஏன்னா உற்பத்தி அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, வாயின்னு இருந்தால் எச்சி வரதானே செய்யும், மேகம்னு இருந்தால் மழை பொழிய தானே செய்யும். அந்த மாதிரி உன் உடம்புல உற்பத்தி ஆகுது. அதனால் நீ எந்த விதமான பயமும் வேண்டாம், நீ சாதாரணமாக செய்கிற தவிர செஞ்சுக்கிட்டே இரு, எந்த பாதிப்பு வந்தாலும் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஏப்பா எங்களுடைய விளம்பரங்கள் நாங்கள் சொல்கிற செய்தித்தாள்களில் சின்னத்திரையில் வந்து நிகழ்ச்சியெலாம் பார்த்துருக்கலன்னு பார்த்துருக்கேங்க, அதை விவரம் சொல்லி தான் அவங்ககிட்ட கேட்கும்போது அதெல்லாம் நம்பாத ஏமாத்துகிற வேலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இப்போ மட்டும் ஏன் வந்து உட்காந்துருக்க சிகிச்சைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கிட்ட போய் திரும்ப நான் மறுபடியும் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைப்பா, 1 முறை 2 முறை தான் நான் உன்னை தவறு செய்ய சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறைன்னு நிறையா தவறு செய்ய சொல்ல, அது வந்து உன்னுடைய உடம்புனுடைய சூழ்நிலை உனக்கு தெரியுமில்ல, அப்போ ஏன் தவறு செஞ்சுட்டு போனேன், இதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கு உண்டான மருந்தும் கிடையாது, அதனால் நீ வேறு எங்கே போய் பார்க்குறியோ பார்த்துக்க அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு என்கிட்ட விஷயத்தை சொன்னான். அப்போ தான் நான் சொன்னேன், நான் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்னுடைய குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு வராங்க அப்படிங்கிறத ஒரு செய்தித்தாள்களில் சமீப காலமாக ஒரு விளம்பரம் வந்திருக்கு. என்ன செய்தித்தாள்களில் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்தியாவிலேயே 2வது இடம் ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்தும் செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டுக்கு 2வது இடம் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த செய்தித்தாள்கள் நியூஸை பார்க்கும்போது இந்தியாவிலேயே சென்னைக்கு வந்து 2வது இடம் அப்படிங்கும்போது ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்தும் செய்யும் பெண்கள் 2வது இடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சமீபத்தில் ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கூட ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஆமாம் சார், இது அதிகபட்சமாக வந்துட்டுருக்கு. 2006 பார்த்திங்கனாக்கா குடும்ப நல கோர்ட்டில் வந்து விவாகரத்து செய்யும் வழக்குகள் வந்து 3387 என்னமோ இருந்தது. 2007 பார்த்திங்கனாக்கா 3800க்கு மேலே வந்துருச்சு. 2007 3800க்கு மேலே வந்துருச்சு. அப்படிங்கும்போது 2008, 2009, 2010 பார்த்திங்கனாக்கா இதை விட அதிகபட்சமாக குடும்ப நல கோர்ட்டில் வந்து விவாகரத்து வழக்குகள் வந்துட்டுருக்கு. அப்படின்னு சொல்லும்போது தான் இதுக்கு வந்து அதிகபட்சமான முக்கியத்துவம் நான் கொடுக்குற காரணமே. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த இளைஞர்கள், நமது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள்லாம் இந்த நாட்டினுடைய தூண்கள் என்ன பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாலிபர்கள் எல்லாமே வாழ்க்கை சின்ன பின்னமாகி எதுக்குமே பயன்படாது. அப்படிங்கும்போது அந்த பையனுடைய வாழ்க்கை வீணாகுதுங்கிறத விட நான் அதிகபட்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கூட தமிழ்நாட்டில் வந்து வீணாகக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான். ஏன்னா என்னுடைய மகத்தான் எனக்கு மகங்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களும் என்னுடைய மகளாக நினச்சி என் மகளாக பாவிச்சு தான் இந்த விஷயத்தை வந்து நான் அதிகபட்சமாக சண்டை போட்டு எனது
பேர குழந்தைகளையும் மகன் போன்ற வாலிபர்களையும் ரொம்ப சண்டை போட்டு திட்டி உரிமை எடுத்து, டேய் தாத்தா இருக்கிறேன்டா வாடா, மூலிகை ரகசியம் தெரிஞ்ச தாத்தா இருக்கிறேன் வா, சேலத்தில் வந்து ஆலோசனை பண்ணதுக்கு நான் பணம் கேட்குறேன்னா காசு கேட்குறேன்னா என்ன கேட்குறேன் நான் உன்னை வந்து ஆலோசனை பண்ணுறா, தாத்தாட்ட வந்து உரிமையை எடுத்துக்க, சண்டை போட்டு திட்டி உரிமையை எடுத்து கேட்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். சமீபத்தில் நான் வந்து கோயம்புத்தூர் முகாமுக்கு நான் போயிட்டுருக்கேன். கோயம்புத்தூர் முகாம் போகும்போது அவனாசிக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கும்போது ஒரு காரில் இருந்த ஆள் வந்து வெளியே காரை நிறுத்தி எங்கள் காரை நிறுத்துகிறான் கையை நீட்டி. சரி காரை நிறுத்தினோடனே நான் என்ன பண்ணேன், டிரைவரை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி நிறுத்த சொல்லியாச்சு. உடனே அந்த டிரைவர் வந்தான், ஐயா எங்களது பெட்ரோல் தீர்ந்து போச்சு, பெட்ரோல் ஏதாவது ஸ்பேர் வச்சுருந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா. எப்பயுமே எங்கள் வண்டியில் வந்து 2 கேன் பெட்ரோலோ டீசலோ எந்த வண்டியில் இருந்தாலும் வச்சுருப்போம். அப்போ நான் சொன்னேன், தம்பி ஒரு கேன் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எங்கள் டிரைவர் எடுத்து ஒரு கேனு கொடுத்தான். உடனே அந்த பையன் கொண்டு போய் அதை ஊற்றிட்டு அங்கேருந்து வந்தான். அப்போ வரும்போது பார்த்திங்கனாக்க அந்த பையன் டிரைவர் வரும்போது அந்த டிரைவரோட இன்னொரு பையனும் அங்கேருந்து வந்தான். திடீர்னு அந்த பையன் என்னை பார்த்தோன்னே ஷேக்கான மாதிரி நின்றுட்டான். ஐயா எங்கே ஐயா இங்கே வந்திருக்கிறீங்க, தாத்தா எங்கே இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா கோயம்புத்தூர் முகாம் ஒவ்வொரு மாதமும் போகிறோம், கோயம்புத்தூர் முகாமுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னேன். அப்போ அந்த பையன் கேட்டான், ஆமாம் நீ எங்கேப்பா இங்கே அப்படிங்கும்போது அந்த கார்லேருந்து ஒரு பெரியவர் இறங்கி வந்தார். அங்கேருந்து இறங்கி வந்தவர் உடனே கேட்டார், என்னங்க என் பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. இல்லைங்க தெரியாது, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு இந்த பையனுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிட்டுருக்குறோம். டிரைவர் வந்து வண்டியில் பெட்ரோல் தீர்ந்ததை கவனிக்காமல் வந்துட்டான், அதனால தான் இந்த இதாகி போச்சு அப்படின்னா. இல்லைங்க பெட்ரோல் தீர்ந்து போச்சு அவன் டிரைவர் பார்க்கலங்கிறது இல்லை, இது ஆண்டவனுடைய கட்டளை, இது வந்து ஆண்டவனுடைய கட்டளை அப்படின்னேன். அப்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க இது உங்கள் மகனாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உண்மையை சொல்கிறேன். உங்கள் மகன் வந்து படித்த பட்டதாரி, நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறான், நல்ல வசதி உள்ளவனு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னுடைய தலைமை ஆஃபீஸுக்கு, சேலம் தலைமை ஆஃபீஸுக்கு இந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 4 முறை 5 முறை வந்திருக்கான். 4-5 முறை வரும்போதும் இந்த பையன் வந்து இல்லறம்பத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை, அவனுடைய உடம்பை கூட அவனால் பார்த்துக்க தகுதி இல்லை, எதுக்குமே தகுதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறான். இவ்வளோ பட்டப்படிப்பு படித்தவன், ஆனால் ஆள் மட்டும் பாருங்கள் அழகு சென்ற அளவுக்கு அற்புதமாக உயரமாக நல்ல லட்சணமாக இருக்கிறான். ஆனால் தன்னுடைய முழு ஆன்ம சக்தியை பூரா ஏதோ ஒரு காரணங்களால் வீண் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துட்டு, என்னையா நீலாம், அதாவது என்ன ரொம்ப அசிங்கமாக திட்ட ஆரம்பித்தார். நீலாம் ஒரு சித்த வைத்தியனா, ஏன் இந்த மாதிரிலாம் பொய்யை சொல்லி பேசுகிற, நான் என் பையனை வளர்த்திருக்கேன், என்ன மாதிரி வளர்த்திருக்கேன் தெரியுமா, அற்புதமாக வளர்த்திருக்கேன், தமிழ்நாட்டில் என்ன மாதிரி வளர்த்துறதுக்கு ஆளே கிடையாது, அந்தளவுக்கு வளர்த்தி வச்சுருக்கேன், கட்டுக்கோப்பாக வளர்த்திருக்கேன், ஒரு சிகரெட்டு தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் வளர்த்தி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், கையெடுத்து கும்பிட்டு சொன்னேன், ஐயா இதே வார்த்தையை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெத்த தாய் தகப்பனாரும் அவங்க பையனை வந்து சொல்கிறாங்க, நான் வளர்த்தின விதமே வேறேன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நான் குறையே சொல்லலை, தப்பே சொல்லலை, மறுப்பு நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பையன் என்னளவெல்லாம் குட்டிச்சவர் ஆகி போயிருக்கிறான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. அவனுடைய நண்பர்கள் சேர்க்கையால் அந்த பையன் தவறு செஞ்சு ஒரு பையன் 2 பையன் 3 பையன் தவறு செஞ்சு வாழ்க்கை வீணாகி போய் சின்ன பின்னம் ஆகி போயிருக்காங்க நண்பர்கள் சேர்க்கையில். இன்றைக்கி திருமணத்துக்கே தகுதி இல்லை, அதனால் தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன், அந்த பெண் யார் பெற்ற பெண்ணோ தெரியல, அந்த பெண்ணை நல்ல முறையில் வாழ விடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், சுபகாரியம் நிச்சயிக்க போகும்போது இந்த மாதிரி அபசகுணமாக பேசுகிறேன், என் வயசை ஒத்த ஆளாக என்னுடைய வயசு உங்களுக்கு, அதனால் நான் திட்டாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. நான் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டேன். உடனே ஒரு சரியாக 1 மாதம் தான் இருக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் நான் வீட்டில் இருந்துகிட்ருக்கேன். அப்போ ஒரு ஆஃபீஸ்லேருந்து எங்கள் கிளர்க்கு வர அப்படி, இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து உங்களை யாரோ கோயம்புத்தூர்லேருந்து உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க, வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், உட்கார சொல்லு தம்பி, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிடணும் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்தோடனே அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு தெரியாமல் நான் அடுத்த ரூமில் போய் இருந்துக்கிட்டு, டாக்டர் இல்லை வெளியூர் போயிட்டாருன்னு சொல்லிவிடு அப்படின்னா. என்னப்பா இப்போ தான் இருக்கிறான்னு சொல்லி சொன்னேன், 10 நிமிஷம் வந்துடுவாங்கன்னு சொன்னேன், இப்போ வந்து வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறேன்
அவர் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இருந்து பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னோன்னே, சரி வர சொல்லு ஆஃபீஸுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்குள்ளே வர சொல்லி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் வந்து அழுக ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா தயவுசெய்து அழுகாதீங்க, என்ன விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைங்க அன்னைக்கு நீங்கள் வந்து அறிவுரை சொன்னீங்க, அன்னைக்கு வந்து நான் உங்களை உதாசீனப்படுத்திட்டு வந்தேன். இன்றைக்கி என் குடும்ப கௌரவம், நான் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் குடியிருந்துட்டுருக்கேன், என்னுடைய குடும்ப கௌரவம் எங்கள் சொந்தம் பந்தம் அவ்வளோ பேத்துக்கும் அசிங்கமாகி போய் ஊர் சிரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த பையன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். நான் அதை தாங்க சொன்னேன், தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள் பையன் எக்கேடு கெட்டு போனான்னா, எப்படி போனான்னா, சன்னியாசியை போனேன்னா, ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னா என்ன, ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட வீண் பண்ணக்கூடாதுன்னு ஏன் நான் சொல்லிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண் இப்போ அந்த பெண் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா, அந்த பெண் வந்து வீட்டுக்கு போயிட்டா, 15 நாள் வீட்டுக்கு போயிட்டாங்க. இல்லை நம்ம சுகம் இல்லைங்கிறத அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் வீட்டுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இதே ஒரு காரணத்தினால தான் அந்த பெண் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் அம்மா நீங்களும் வந்திருக்கீங்க, உங்கள் மனைவி வந்திருக்காங்க, உங்கள் பையனும் இருக்கான். ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெண் பெத்த தாய் தகப்பனார் அந்த பெண்ணை என்ன அளவுக்கெல்லாம் சின்ன வயசில் பிறந்தவொன்னே சந்தோஷப்பட்டு, அடே நமக்கு மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்தி ஆளாக்கி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வயசுக்கு வந்தப்போ எந்த அளவு சீராட்டி சொந்த பந்தமெல்லாம் சந்தோஷப்பட்டு என்ன மாதிரியெல்லாம் வாழ்ந்து வந்திருப்பாங்க இல்லையா? அப்புறம் அந்த பொண்ணுக்கு படிக்க வச்சு நல்ல முறையில் படித்தும் வந்தோடனே ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கும் போது சொந்த பந்தத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து 4 பேர்த்துக்கிட்ட விசாரித்து இந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு இல்லறம்ப சுகம் வாழ்க்கையில் கிடைக்கல அப்படிங்கும்போது, இல்லறம்ப சுகம் இல்லாமல் அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னா, அந்த பெத்த தாய் தகப்பனார் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும், வருத்தப்படும், கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்கள். உன்னால் முடியல, இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு முடியல, அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிற உன் உடம்பையே உன்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னா ஊரை விட்டு ஓடி போய் தொலைஞ்சிடா. சன்னியாசியாக ஊரை விட்டு ஓடி போய் தொலைஞ்சிரு. சன்னியாசியாகவே ஊரை விட்டு ஓடி போய் தொலைஞ்சிரு. உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க, எக்கேடு கட்டு குட்டிச்சவர் ஆகி போயிடும். ஆனால் ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மட்டும் வீண் பண்ணாத. என்ன காரணம் அப்படின்னா, உனக்கு இன்றைக்கி திருமணம் பண்ணுற, உனக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்னா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன். இதுக்கு சட்டத்திட்டங்களில் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கண்ணு வேண்டாண்டா சாமி. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பெண்ணுங்களை கூட, ஏன்னா நம்மளாம் கையெடுத்து கும்பிட்றது பெண்களை வந்து தெய்வமாக நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட தமிழ்நாட்டில் வீண் பண்ணாதீங்கடா. முடிஞ்சால் கல்யாணம் பண்ணுங்கடா, முடியலன்னா போயிடுங்கடா. எக்கேடு கட்டு குட்டிச்சவராகி போனாலும் சரி, ஆனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் வீண் பண்ணாதீங்க. இப்போ அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் என்ன பண்ணுவாங்க சொல்லு? அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் தனக்கு பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னா, அவங்க வந்து நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ஓகோன்னு இருக்கிறாங்க. அது ஒரே பெண்ணாக இருந்துட்டா அந்த பெண்ணை ரொம்ப சீராட்டி பாராட்டி வச்சிட்ருப்பாங்க. அந்த பெண்ணை என்னென்ன கேட்குறாலோ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. என்னென்ன ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுதோ சுற்றி காட்டுவாங்க. ஆனால் மற்றவன் வந்து காரில் மோட்டர் சைக்கிளில் பொண்ணுங்களை வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அதை பார்க்கும்போது அந்த பெத்த தாய் தகப்பனார் மனசு எந்த அளவு இரத்த கண்ணீர் வடிக்கும். படுபாவிங்களா யோசனை பண்ணிப்பார், எந்த அளவு இரத்த கண்ணீர் வடிக்கும். இப்போ அந்த இரத்த கண்ணீர் வடிக்கிற தாய் தகப்பனார் நல்ல முறையில் இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை. அவங்க உயிர் விடும்போது, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத உயிர் விடும்போது அந்த பெண்ணை பார்த்து கடவுளே அந்த பெண்ணை பார்த்து என்னடா கண்ணு டே சொல்லு, என்ன வாழ்க்கை. நானும் ஒரு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் தான். அந்த பெத்த தாய் தகப்பனார் மனசு என்ன அளவு இரத்த கண்ணீர் வடிக்க சாகும்போது, தனக்கு பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லையே, தான் பிள்ளையை அனாதையாக விட்டுட்டு போகிறோமே. சொல்லு, அந்த பிள்ளையை அனாதையாக விட்டுட்டு போகிறோமே, அந்த பெத்த தாய் தகப்பனார் மனசு எந்த அளவு வேதனைப்படும் இல்லையா?
அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்றது உள்ளது என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர பசங்களையும் காலை தொட்டு 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 கும்பிட்றேன். அதே மாதிரி அந்த பையனை பெற்ற தாய் தப்பனார் அத்தனை பேத்தையும் உங்கள் பாதத்தை தொட்டு தொட்டு வணங்குறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணும்போது மேல்வாரியாகவே ஏதாவது ஒரு விதத்தில் அவனை தெரிஞ்சு அவன் பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கானா, ஆண்மை குறைவில் இருக்கானா, என்ன மாதிரிலாம் தெரிஞ்சு அவனை திருமணத்துக்கு தகுதியாக இருந்தால் மட்டுமே திருமணம் பண்ணுங்க. ஆள் அழகாக இருக்கான், லட்சணமாக இருக்கான்னு பார்க்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வாலிப பசங்களும் பார்த்தீங்கன்னா அழகு சிந்துற அளவுக்கு அப்படியே சும்மா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பானுங்க. அப்படியே அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருப்பானுங்க. ஆனால் அத்தனை பேரும் சொத்தையாகவே இருக்கிறானுங்க. அத்தனை பேரும் சொத்தையாகவே இருக்கிறானுங்களே ஒழிய இந்த பையன் நல்லா இருக்கான், அதான் இந்த பையன் நல்லா இருக்கான், அதான் இந்த பையன் நல்லா இருக்கான்ல அத்தனை பேரும் வீணாகி போய் எதுக்குமே பயன்படாத அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டனாலும் சேலம் தலைமை ஆஃபீஸில் வந்து தினசரி காலையில் சாயந்தரம் வரலாம். அதே மாதிரி முகாம்களில் என்னை வந்து கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கலாம். சந்திக்கும்போது ஒரு சித்த வைத்தியரை சந்திக்கிற மாதிரி தயவுசெய்து வராதிங்க. ஒரு சொந்த தாத்தாவை சந்திக்கிற மாதிரி வா. அந்த உரிமையை வந்து நீ உன் சொந்த தாத்தாட்ட எடுத்துக்கிற உரிமையை விட அதிகபட்சமான உரிமை எடுத்து, தாத்தா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன், தாத்தா என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கு என்ன தாத்தா பண்ணலாம் அப்படின்னு வந்து கேளு. நான் என்ன பணம் காசாக கேட்குறேன்? நான் ஒன்று சொல்லு, நான் பணம் காசாக ஒன்று கேட்குறேன். வந்து ஆலோசனை பண்ணு. ஆலோசனை பண்ணி முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தால் அடி எடுத்து மணவரையில் போய் கால் எடுத்து வை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இனி வருங்காலம்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த சிவராஜ் சிவகுமார் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பையன் கூட மணவரையில் எடுத்து காலடி எடுத்து வச்சு நல்ல முறையில் திருமணத்தை அமைச்சு நல்ல முறையில் இருக்க முடியாது அப்படிங்கிறத இதில் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பசங்களும் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை வீணாகி போய் சின்ன பண்ணமாகி போய் தான் இருக்கிறாங்க. அதனால் எல்லா உரிமையும் எடுத்துக்கிட்டு சேலத்தில் வந்து தாத்தாவை பார், நான் உனக்கு வந்து என்ன வேணுமோ அதை நான் வந்து அறிவுரையோடு நிறுத்தணுமா இல்லை மருந்து கொடுத்து தான் இது பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆனால் எந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சாப்பிடும்போதே குணம் கிடைக்கணும், சாப்பிடும்போதே மாற்றம் வரணும், சாப்பிடும்போதே என் உடல்நிலையெல்லாம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா மெத்த படிக்கட்டில் நீ எப்படி ஏறி போய்கிட்டே இருக்கிறியோ அதே மாதிரி தான் இறங்கி ஆகணுமே ஒழிய எகிரி கீழே குதிக்க முடியாது. சித்த வைத்திய மூலிகை மருந்துகள் வந்து குறைந்தது 6 மாதம் 9 மாதம் 12 மாதங்கள் சாப்பிட்டா தான் குணமாகுமே ஒழிய 2 மாதத்தில் உங்கள் நம்பி இது சாப்பிட்டேன், 3 மாதத்தில் உங்களை நம்பி சாப்பிட்டேன், குணம் கிடைக்கலையே அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலிமா உனக்கு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய விளம்பரங்கள் யாவும் பார்த்திங்கனாக்கா ராணி புத்தகத்தில், ஜூனியர் விடன் புத்தகத்தில், குங்குமம் புத்தகத்தில் விளம்பரங்கள் வந்துட்டுருக்கு. அதில் நாங்கள் வர முகாம்கள், எந்தெந்த தேதி, எந்த இடத்துல தங்குறோம், வியாதியை பற்றி சிகிச்சை விவரங்கள் சகலமும் அதில் இருக்குது. அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட அது மருந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விவரங்கள் கூட அதில் இருக்குது. அதை விவரம் தெரிஞ்சுக்கிட்டு சேலத்தில் வந்து ஒரு சொந்த தாத்தாவை பார்க்குற மாதிரி எந்த நேரம் வேணுமாலும் வரலாம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்க்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். திருப்பூர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆஃபீஸ் ரோட். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காசி இன், தெற்கு ராம்பர்ட், பழைய பஸ் நிலையம், தஞ்சை. கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். திருவள்ளூர் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை RM கெஸ்ட் ஹவுஸ், பழைய கலெக்டரேட் ரோட், காக்கலூர். மதுரை 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். கள்ளக்குறிச்சி
4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ் பஸ் நிலையம் அருகில். காஞ்சிபுரம் 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை வசந்த் வில்லா TK நம்பி வீதி வெங்குடி மருத்துவமனை மற்றும் பெண்கள் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில். தேனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல் பழைய பஸ் நிலையம் மதுரை ரோட் தேனி. திண்டுக்கல் 8ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா ஸ்பென்சர் காம்பவுண்ட் பஸ் நிலையம் எதிரில். திருவண்ணாமலை 9ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ் 94 சின்னக்கடை வீதி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ரங்கா லாட்ஜிங் ஹவுஸ் நம்பர் 3 தென்னைமரம் தெரு. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ் 62 லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஜெயராம் லாட்ஜ் 24 SP கோயில் தெரு. மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ் பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை குமார் லாட்ஜ் புதிய பஸ் நிலையம். மன்னார்குடி 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் எதிரில். புதுக்கோட்டை 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க் புதிய பஸ் நிலையம் எதிரில். திருப்பூர் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை SAP ரெசிடென்சி 111 முனிசிபல் ஆபீஸ் ரோட். கோவை 13ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஓயோ ரூம்ஸ் கோடா ஓட்டல் லக்ஷ்மி ஜுவல்லரி அருகில் ராஜவீதி. கரூர் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆர்த்தி ஹோட்டல் பஸ் நிலையம் அருகில். புதுவை 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஸ்ரீ சப்தகிரி பஸ் நிலையம் எதிரில் புதுவை. தென்காசி 18ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம் 2 பழைய பஸ் நிலையம் ரோட். கிருஷ்ணகிரி 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாட்ஜ் AVR நகைக்கடை எதிரில் 239 பெங்களூர் ரோட். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ சாய் சுவாமி லாட்ஜ் ஸ்ரீ பாலாஜி பவன் பஸ் நிலையம் அருகில் ஆரணி. ராம்நாட் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹாஜா பேலஸ் துரைராஜ் சத்திரம் வீதி. சிவகங்கை 25ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ சண்முக பவன் அரண்மனை வாசல். சிவகாசி 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மனிஷ் லாட்ஜ் பஸ் நிலையம் பின்புறம். பொள்ளாச்சி 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சக்தி ஹோட்டல் 144 கோவை ரோட். மேட்டுப்பாளையம் 28ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி KGC காம்ப்ளெக்ஸ் மெயின் ரோட். வாயு தொல்லையா மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ் தொடர்புக்கு 9600426500.